ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே விலாக் பார்க்கலாமா வாங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக போயிடுச்சு. மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க, எப்பயும் போல் பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டு குடிக்கலான்ட்டு காஃபி போட்டேன். ஸோ எப்பயும் போல் நம்மளோட கப்பில் போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தண்ணி வச்சுட்டு அரிசியை ஊற வச்சுட்டேன். நான் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வைப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அரிசியை ஊற வச்சோன்னா ரொம்ப இதாயிரும். அதனால் சத்தெல்லாம் போன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஊற வச்சுட்டு காஃபியை உட்காந்து டிவி பார்த்துட்டு மெதுவாக குடிச்சிட்ருந்தேன். இன்றைக்கி சன்னுக்கு ஆஃப் டே தான். அதனால் அவரும் இருந்தார் கூட. வல்லாரக்கீரை வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வல்லாரக்கீரையை வைக்க தெரியாது. இன்றைக்கி ரெசிபி பார்த்து தான் நான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அரிசி போட்டேன் சாதத்துக்கு. வல்லாரக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. அடியில் இருக்க அந்த இதெல்லாம் மட்டும் அந்த தண்டெல்லாம் மட்டும் அந்த தண்டோடு தான் செய்யணும். பட் கீழே இருக்கிற அந்த வேர் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக இருக்கிற தண்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இப்போல்லாம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை சமையலில். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 வரமிளகா, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக வறுத்துறதுக்கப்புறம் கீரை நம்ம கட் பண்ணோம்ல, அதை போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக புளி ஆட் பண்ணக்கூடாது. புளி ஆட் பண்ணால் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் இந்த கீரையில். ஸோ புளி ஆட் பண்ணாமல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக தாளிச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள், கசப்பு தெரியாது, சூப்பராக இருக்கும். ஃபைனலாக தாளிச்சிட்டு கொட்டிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு வாட்டர்மெலன் வாங்கிட்டு இந்த டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஈர துணியில் தொடச்சிட்டு ஈரச்சாப்பீஸ் எடுத்து நல்லா திக்காக ஒரு லைன் போடுங்க. திப்பியாக தெரியாமல் நல்லா திக்காக லைன் தெரியுதோ அது வரைக்கும் கேஸ் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.